இந்த வீடியோவில் நம்ம லீமா ரோஸ் மார்டின் அவங்களோட அஃபிடவிட் தான் பார்க்க போகிறோம். அதிமுகவின் மாநில நிர்வாகியாக இவங்க இருக்காங்க. இந்த கட்சியில் சேர்ந்தது சமீபத்தில் தான். அதுக்கு முன்னாடி ஐஜேகேங்கிற கட்சியில் இருந்தாங்க. அதிமுகவில் சேர்ந்த பிறகு இவருக்கு லால்குடி சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவங்களோட அஃபிடவிட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய வருமானம் என்ன, அவங்களுடைய சொத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல அவங்களுடைய முகவரி எங்க அவங்க வசிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 58 வயதாகக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் கோயம்புத்தூர்ல அவங்க வசிக்கக்கூடிய முகவரியை கொடுத்திருக்காங்க. அதிமுகவின் வேட்பாளர் அப்படிங்கிறதுனால அதையும் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதற்கு அடுத்தபடியாக அவங்களுடைய பெயர் எங்க இருக்கு வாக்காளர் பட்டியல்ல அப்படின்னு பார்க்கும்போது கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி கோவையில் இருக்கு இல்லையா, அங்கதான் அவங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கு. அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள் அதனுடைய விவரங்களும் இங்க இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அவங்களுடைய ஆண்டு வருமானம், அதுதான் இங்க பெரிய நம்பர்ஸா. ஏன் நம்ம இவங்களை பத்தி பேசுறோம்? வழக்கமா கட்சி தலைவர்களுடைய பெயர், நட்சத்திர வேட்பாளர்களுடைய பெயர் தான் இந்த மாதிரி குறிப்பிட்டு மக்களால் கவனிக்கப்படும். அவங்களுடைய அஃபிடவிட்ஸும் மக்கள் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதிமுகவில் மாநில அளவில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நிர்வாகிகள்ல லீமா ரோஸ் மார்டின் ஒருத்தவங்க. ஏன் அவங்கள பத்தி ஒரு நியூஸ் பேசுபொருளா மாறுது அப்படின்னா, அவங்களுடைய கணவரான மார்டின் அவர் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்காரு. கடந்த காலங்களில் அரசியல் கட்சிகளுக்கு எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கான தேர்தல் பத்திரங்களை அவர் கொடுத்துருக்கார். அதனால அவருடைய மனைவின்னு சொல்லும்போது இவங்களுடைய சொத்து என்ன, எந்த அளவுக்கு இன்கம் சோர்ஸ் இருக்கு, மார்டினுடைய சொத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கு. வேட்பாளராக இருப்பதனால இவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய விவரங்களையும் சொத்துக்களையும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி வாக்காளர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. தேர்தல் ஆணையத்திடம் அதுதான் அஃபிடவிட்டா கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாகத்தான் இந்த விவரங்கள் நமக்கு தெரிய வருது. அதுல பாருங்க, 2024-25 இந்த ஒரு வருஷத்துல மட்டும் அவங்களுடைய இன்கம் என்ன அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லீமா ரோஸ் மார்டினோடது 9.82 crores 9.82 கோடிகள் 2024-25 மட்டும். அதே மாதிரி 23-24 22-23 21-22 சொல்லி ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்குமான அவங்களுடைய வருமானத்தை இங்க அவங்க மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த நம்பர்ஸை படிக்கும் போதே நம்மள பல பேருக்கு தலை சுத்திரும். அந்த அளவுக்கு பெரிய நம்பர்ஸ். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி பேர் அவங்க வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கான இன்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதை அவங்க இங்க டிக்ளரும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய கணவரான மார்டின் அவருக்கு பார்த்தீங்கன்னா 2024-25 அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல மட்டுமே 11.39 கோடிக்கான வருமானம் என்பது இருந்திருக்கிறது. அதுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுமே இந்த மாதிரியான பெரிய தொகைகள் தான். 2023-24 22-23 21-22 20-21 சொல்லிட்டு ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய ஆண்டு வருமானம் என்னவாக இருந்தது அப்படிங்கிறத ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மூத்த மகன் நமக்கு தெரியும், பாண்டிச்சேரியில எல்ஜேகே லட்சிய ஜனநாயக கட்சி அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. அவங்களுடைய இளைய மகனான டெய்சன் மார்டின் அவருடைய வருமானம் என்ன அப்படிங்கிறதையும் இங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவருக்கு பார்த்தீங்கன்னா 2024-25 அந்த ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல மட்டுமே 19.56 கோடி ரூபாய் வருமானம் இருந்திருக்கிறது. அதற்கு முந்தைய ஆண்டுகள்லையுமே அவருடைய வருமானமும் பெரிய அளவுக்கு தான் இருந்திருக்கு. அவங்க ஐடி ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய விவரங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்ததா பார்க்கும்போது எஃப்ஐஆர் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கேள்வியா முன் வச்சிருக்காங்க. அதை அனெக்ஷரா அவங்க சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய விவரங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க மேல எந்த வகையான கிரிமினல் வழக்குகளும் குற்றவியல் வழக்குகளும் இல்லைங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. சரி, இவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வர வேட்பாளராக அவங்க இருக்காங்க, ரிச்சஸ்ட் கேண்டிடேட்டா இருக்காங்க, கையில எவ்வளவு கேஷ் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. லீமா ரோஸ் மார்டின் அவங்க கையில மட்டுமே 5,52,160 ரூபா இருக்கிறதாவும், அவருடைய கணவரிடம் 56,48,476 ரூபாய் இருப்பதாகவும், டிபெண்டன்ட் 1 அதாவது அவங்களுடைய மகன் அவர் கையில இருக்கக்கூடியது 6,74,267 ரூபா அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ரொக்கமா அவங்க கையில இருக்கக்கூடிய கேஷ். இது இல்லாம வங்கிகள் இருக்கக்கூடிய டெபாசிட், எஃப்டி இதை பத்தியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது தனித்தனி அனெக்ஷரா போட்டிருக்காங்க. ஏன்னா அதுல நிறைய வங்கிகள்ல கணக்கு இருக்கும், அவங்களுடைய சேமிப்பு விவரங்கள் இருக்குன்றதுனால தனித்தனி அனெக்ஷரா போட்டிருக்காங்க. அதனுடைய விவரங்களையும் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அவங்க கிட்ட ஜுவல்லரி எவ்வளவு இருக்கு, ஜுவல்ஸ் எவ்வளவு இருக்கு, கோல்டு சில்வர் இதெல்லாம் எவ்வளவு வச்சிருக்காங்க, அந்த வேல்யூபிள் திங்ஸ் எவ்வளவு இருக்குங்கிற விவரங்களை கொடுத்துருக்காங்க. கோல்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா 19,233 கிராம்ஸ் லீமா ரோஸ் மார்டின் மட்டுமே 19,233.398 கிராம்ஸ் அவங்களுக்கு கோல்டு இருக்கு. அதோட வேல்யூன்னு பார்த்தோம்னா 26,29,20,20,000
551 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை லீமா ரோஸ் மார்டின் வச்சிருக்காங்க. அவருடைய கணவர் மார்டின் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 281.210 கிராம், அதாவது அதை வேல்யூவா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா பணமா கன்வெர்ட் பண்ணும்போது 38,44,141 ரூபா மதிப்பிலான தங்க நகைகள் அவரிடம் இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்களுடைய மகன் இருக்கார் இல்லையா, அவங்க கிட்ட வந்து 326.644 கிராம்ஸ் இருக்கு. அதாவது 44,65,223 ரூபா மதிப்பிலான தங்க நகைகள் அவங்க மகன் டீம் இருக்கு. அதே மாதிரி டைமண்டும் இருக்கு. டைமண்ட்னு பார்க்கும்போது எவ்வளவு சொல்றாங்கன்னா, அது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. டைமண்ட் 1217.477 கேரட் டைமண்ட் அவங்க கிட்ட இருக்கு. அவங்க கணவர்கிட்ட 9.83 சிடி, அவங்க மகன்கிட்ட 60.42. இது வந்து டைமண்டு, அதோடைய வேல்யூமே அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சில்வர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1,31,813.15 கிராம் சில்வர் மட்டுமே லீமா ரோஸ் மார்டின் இருக்கு. அவங்க கணவரிடம் 20,974 கிராம்ஸ் சில்வர் இருக்கு. மகன்கிட்ட 60,380.300 கிராம் சில்வர் இருக்கு. பிளாட்டினம்னு பார்க்கும்போது லீமா ரோஸ் மார்டின் அவங்க கிட்ட மட்டுமே 32.7 கிராம் பிளாட்டினம் இருக்கு. அவங்க கணவரிடம் பியர்ல்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 321 கிராம் இருக்கு. வாட்சஸ் அவங்க மகன்கிட்ட பார்த்தீங்கன்னா வாட்ச் மட்டுமே வந்து 7,50,000 ரூபாய் மதிப்பிலான கை கடிகாரங்களை அவர் வச்சிருக்காரு. இது இல்லாமல் வேற ஏதாவது அவங்களுக்கு வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் ஏதாவது பே பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விவரங்களையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. லீமா ரோஸ் மார்டின் அட்வான்ஸ் டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க, டிசிஎஸ் எவ்வளவு, டிடிஎஸ் எவ்வளவு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்களுடைய விவரங்கள் இருக்கு. அதுக்கடுத்து அவங்களுடைய கணவருடையது, 3வது காலம்ல இருக்கிறது அவங்க மகனுடையது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அசையும் சொத்துக்கள் மட்டுமே லீமா ரோஸ் மார்டினுடைய பெயர்ல 139.62 கோடி, அவங்க கணவர் மார்டினுடைய பேர்ல 3,262.01 கோடி, அவங்க மகன் டெய்சன் பேர்ல 225.56 கோடி ரூபாய் மதிப்பிலான மூவபிள் அசர்ட்ஸ் மட்டுமே அவங்க கிட்ட இருக்கு அப்படிங்கிறத இங்க மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டிருக்காங்க. நிலங்கள் எங்கெங்க இருக்கு, அக்ரிகல்ச்சர் லேண்டு இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண பில்டிங்ஸ் வேற ஏதாவது அவங்க பேர்ல இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய விவரங்களையும் இங்கே அவங்க மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது எல்லாமே அனெக்சரா போட்டிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் அந்த காலம்லேயே ஃபில் பண்ணிடுவாங்க. இவங்களால அந்த காலம்லேயே ஃபில் பண்ண முடியாத அளவுக்கான அசெட்ஸ் இருக்கிறதுனால அதை தனித்தனியாக அவங்க வந்து குறிப்பிட்டு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். டோட்டலாக பார்க்கும்போது இம்மூவபிள் அசெட்ஸ் மட்டுமே, அசையா சொத்துக்கள் மட்டும் லீமா ரோஸ் மார்டின் பேர்ல 909.94 கோடி, அவங்க கணவர் மார்டினுடைய பெயர்ல 887.36 கோடி, அவங்க மகன் டெய்சனுடைய பெயர்ல 439.21 கோடி மதிப்பிலான அசையா சொத்துக்கள் இருக்கிறது. இதுல லோன் டியூஸ் ஏதாவது இருக்கா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது லீமா ரோஸ் மார்டின் வந்து HDFC பேங்க்ல ஒரு லோன் எடுத்திருக்காங்க. 5,40,060 ரூபா அந்த லோனோட வேல்யூ. அது வந்து ஒரு கார் லோன் எடுத்து கார் வாங்கியிருக்காங்க. அவங்க கணவர் பெயர்ல அந்த மாதிரி எதுவும் லோன் இல்லை. அவங்க மகன் பேர்லயும் அதே மாதிரி லோன் இருக்கு. HDFC பேங்க் கிரெடிட் கார்டு லோன், கிரெடிட் கார்டு நம்பர், அதில் கிரெடிட் கார்டு லோன் ஒன்று இருக்கு அவருக்கு. அது மட்டும் பார்த்தீங்கன்னா 8,67,771 ரூபா அது அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக அவங்களுக்கு லைபிலிட்டிஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்களுடைய பேர்லையும் அவங்க கணவர் பேர்லையும் அவங்க மகன் பேர்லையும் இருக்கக்கூடிய லைபிலிட்டிஸ் என்னங்கிறத அங்கே தெரிவிச்சிருக்கிறாங்க. வேற என்னென்ன டியூஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது GST டியூஸ் எவ்வளோங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ESI, ப்ரொஃபஷனல் டேக்ஸ், TDS பேயபிள், அதில் இருக்கக்கூடிய டியூ, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணி அதில் வந்து ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பற்றியும் விவரங்களை இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரொஃபஷனில் இருக்காங்க, என்ன ஆக்குபேஷன் அவங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் அண்ட் LLP. அவங்க கணவரை பொறுத்த வரைக்கும் மணி லெண்டிங், லாட்ரி பிஸ்னஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஷேர்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அவர் வந்து லாட்ரி பிஸ்னஸில் இருக்காரு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். லாட்ரி மார்டின்னு தான் வந்து அவரை பரவலாக வந்து அவருடைய பேர் அப்படிதான் சொல்லி தான் அழைப்பாங்க. அவருக்கு வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் பங்கு சந்தையிலையும் முதலீடு பண்ணியிருக்காரு. மணி லெண்டிங், பணம் கொடுப்பாங்க இல்லையா, அதை பற்றியும், அதாவது பணம் வட்டிக்கு கொடுக்குறது, அதுதான் மணி லெண்டிங்னு சொல்கிறாங்க, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு என்னென்ன இன்கம் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டல் இன்கம்மு, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃப்ரம் ஃபர்ம்ஸ், LLP, கேபிட்டல் கெயின்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அது சொல்லியிருக்காங்க. அவங்க கணவருக்கும் அதே மாதிரி ரெண்டல் இன்கம் இருக்குது, அவருடைய தொழில் சார்ந்த வருமானம் இருக்குது, அவர் முதலீடு செய்திருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல இருந்து ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய மகனுக்கும் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. லீமா ரோஸ் மார்டின் இவ்வளவு பணம் இருக்கு, சொத்து இருக்கு, நகை இருக்கு. அவங்களுக்கு பாருங்க, படிச்சது என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் வகுப்பு வரையும் தான் படிச்சிருக்காங்க.
திருவாடனை தொகுதி நமக்கு தெரியும், ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த திருவாடனை தொகுதியில் தான் அவங்க ஸ்கூல் படிச்சிருக்காங்க. அரசு பள்ளியில் 6ஆம் வகுப்பு வரையும் படிச்சிருக்காங்க. எப்போ முடிச்சிருக்காங்கன்னா 79-80 அந்த பேட்ச் அவங்க. அது எல்லாமே இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த விவரங்கள் எல்லாமே தனியாக வந்து ஒவ்வொரு இயர் வைஸ் வந்து கேண்டிடேட்டாக இருக்கிற லீமா ரோஸ் அவங்க எவ்வளவுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அவங்க கணவர் எவ்வளவு ஃபைல் பண்ணியிருக்காரு, அவங்களுடைய மகன் எவ்வளவு இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை ஒவ்வொரு காலம்லையும் சொல்லி அதை வந்து தேர்தல் ஆணையத்திடம் அஃபிடவிட்டாக வழங்கியிருக்கிறார்கள். இதுதான் லீமா ரோஸ் மார்டின் அவங்களுடைய ஆண்டு வருமானம், மூவபிள் அசெட்ஸ், இம்மூவபிள் அசெட்ஸ். ஒரு வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களில் பணக்கார வேட்பாளர் அப்படின்னு இவங்களை சொல்லலாம். அந்த விவரங்களை எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். வாக்காளர்கள் வேட்பாளர்களுடைய பின்னணியையும் அவர்களுடைய நிதி ஆதாரத்தையும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேண்டியது வாக்காளர்களுடைய உரிமை, கடமை. அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையத்திடம் அவர்கள் தெரிவித்த தகவலை வெப்சைட்டை வெளியிட்டிருந்தாங்க. அந்த விவரங்களை தான் இப்போ நம்ம இந்த வீடியோலையும் பார்த்துருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.